இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சோசியலில் இருக்கக்கூடிய தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் இல்லை, பிற்கால பாண்டியர்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அவர்களுடைய ஆட்சி அமைப்பும் சமூகமும் எப்படி இருந்தது. ஃபஸ்ட்டு அரசு தலைநகரை பொறுத்தவரையில் பாண்டியர்கள் மதுரைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தன. அந்த மதுரை கூடல் அப்படின்னு பொதுமக்களால் போற்றப்படுகிறது. அதாவது தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாமே அந்த இடத்துல கூறி தமிழ் வளர்த்ததுனால கூடல் என பொதுமக்களால் போற்றப்படுகிறது. அப்போ பாண்டியர்கள் மதுரைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது கூடல் அப்படின்னு அழைக்கப்படுது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாகவே கூடல் கோன் கூடல் காவலன் அப்படின்னு மதிக்கப்படுறாங்க. கூடல் அப்படின்னால் கூடல் கோன் கூடல் காவலன் அப்படின்னு மதிக்கப்படுறாங்க. இராணுவ ரீதியாக பாண்டியர் ஆதிக்கம் மற்ற நாடுகளை விட ஓங்கி இருந்தது. இராணுவ ரீதியாக அதற்கு காரணமாக இருந்தது அவர்களிடம் இருந்த குதிரைப்படை தான் முக்கிய காரணமாக இருந்தது. அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் தொடர்புகள் மூலமாக தான் குதிரையை இறக்குமதி செய்தன. வணிக பண்பாட்டு உலகின் தொடர்பு மூலமாக குதிரை இறக்குமதி. மனு சாஸ்திரத்தின்படி தான் பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது மனு சாஸ்திரம் அப்படின்னா சமூக ஏற்றத்தாழ்வு நிலைகளை அவர்கள் நியாயப்படுத்தி ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தி தான் பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்தாங்க. அதுதான் மனு சாஸ்திரத்தின்படி. மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிராமணர் குடியிருப்பு உருவாகுதல். எப்படி அப்படின்னா அரசூர் மற்றும் உள்ளூர் தலைவர்களால் மங்களம் அல்லது சதுர்வேங்க மங்கலம் அப்படின்னு பிராமணர் குடியிருப்பு உருவாகுது. அந்த பிராமணர் குடியிருப்பு நீர்ப்பாசன வசதியோடு இருந்திருக்கு. அப்போது மங்களம் அல்லது சதுர்மதி மங்கலம் அப்படின்னா பிராமணர் குடியிருப்பு. பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னா நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என அறியப்பட்டன. அவர்களையும் விரிவுபடுத்தினாங்க. நாட்டு மக்கள் அப்படின்னா வரலாற்று ரீதியாக அப்பகுதி மக்கள் நாட்டு மக்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. இச்சமூக மக்கள் ஒருங்கிணைந்த மன்றம் இதெல்லாம் ஒன்றிணைந்து சித்திர மேலி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டன. நாட்டு மக்கள் சித்திர மேலி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்தது அரசு அதிகாரிகள். பாண்டியர் காலத்து அரசு அதிகாரிகள் அரசு ஆணைகளை நிறைவேற்ற அதிகாரிகள் குழு ஒன்று செயல்பட்டது. பிரதம மந்திரி உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்டன. அப்போ பாண்டிய அரசவையில் பிரதம மந்திரி உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்டாங்க. முக்கிய வரலாற்று ஆளுமை அமைச்சராக பணியமர்த்தப்பட்டன. ஆளுமை மிக்க முக்கிய வரலாற்று யார் யார்? மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி இவங்கெல்லாமே அமைச்சராக பணியமர்த்தப்பட்டாங்க. அரசு செயலகம் எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி போன்றவர்கள் முக்கியமானவங்களாமே அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. அரசு செயலகமே எழுத்து மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு இருந்திருக்கு. பாண்டிய ஆட்சி முறை இருந்திருக்கு. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் யார் அப்படின்னா மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறத்திறன், மூர்த்தி எயினன் இவங்கெல்லாமே மதிக்கப்பட்ட அதிகாரிகள். படைத்தளபதியினுடைய பட்டங்கள் என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்யன், தென்னவன் தமிழ்வேல் இந்த மாதிரியான படைத்தளபதியினுடைய பட்டங்கள் இருந்திருக்கு. நிர்வாக பிரிவுகள் எப்படி பாண்டிய அரசர்கள் நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா சோழ அரசர்களை போலத்தான் பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலம் வளநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த வளநாடுகள் நாடுகளாக பல நாடுகளாக பிரிக்கப்படுது. நாடுகளை நிர்வகிப்பவர்கள் நாட்டார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்படுது. கூற்றங்கள் அப்படின்னா பல கிராம பகுதிகள் ஒன்றிணைந்தது. கூற்றங்கள் என்னென்ன? மங்கலம், நகரம், ஊர், குடி இப்படியான குடியிருப்புகள் இருந்திருக்கு. பல்வேறுபட்ட சமூக குழுக்கள் மக்கள் இங்கு வசிச்சாங்க. மங்கலம், நகரம், ஊர், குடி இதெல்லாமே குடியிருப்புகள். இதில் பல்வேறு சமூக குழுக்கள் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிராம நிர்வாகம்
கிராம நிர்வாகத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானூர் அப்படிங்கிற ஊரில் கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு வந்து இருக்குது. அந்த கல்வெட்டில் வந்து பாண்டிய மன்னர்களினுடைய கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவர்களும் வந்து சோழர்களைப் போலவே வந்து கிராமத்தில் வந்து பல குழுக்கள் அமைச்சு கிராம மன்றம் அமைச்சு வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. சிவில் இராணுவ அதிகாரிகள் ரெண்டுமே சிவிலும் இராணுவ அதிகாரம் ரெண்டுமே வந்து ஒரே நபரிடம் வந்து வழங்கப்பட்டது. நீர்ப்பாசன பொறுத்தவரையில் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து நீர்ப்பாசன வசதிகள் வந்து உருவாக்கப்பட்டது. வைகை, தாமிரபரணி இரு கரைகளிலும் வந்து நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வந்து வெட்டப்பட்டன. இரு கரைகளும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வந்து வெட்டப்பட்டன. புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள் வந்து தென் தமிழகத்தில் வந்து சோழ பேரரசை போலவே வந்து இங்கேயும் வந்து புதிய நீர்ப்பாசன வசதிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் உள்ளூர் தலைவர்களால் வந்து இந்த புதிய நீர்ப்பாசன வசதி வந்து மேற்கொள்ளப்பட்டது. உள்ளாட்சி அமைப்பு தான் வந்து பெரும்பாலுமே வந்து நீர்ப்பாசன வசதியில் வந்து பழு நீக்கும் பணியை வந்து உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக மேற்கொண்டிருக்காங்க. சில சமயங்களில் வந்து நீர்ப்பாசன ஏரிகளை வந்து வணிகர்களும் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. சோழ ஆட்சியை போலவே இங்கேயும் வந்து புது தொழில்நுட்பம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மதம். வேத நடைமுறைகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. வேள்விக்குடி செப்பேடும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் வந்து சிறந்த பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்ய வேள்வி போன்றவற்றை வந்து குறிப்பிடுது. இந்த மாதிரியான யாகங்களை எல்லாமே வந்து வேள்விக்குடி செப்பேடும் ஏனைய பொறுப்பியல் செப்பேடுகளும் வந்து குறிப்பிடுது. சைவம் வைணவம் ரெண்டையுமே வந்து சமமாக கருதியதாக வந்து பொறிப்பு சான்றுகள் மூலமாக தொடக்க பகுதிகளிலிருந்து நம்மளால் வந்து உணர முடிகிறது. சைவம் வைணவம் கோயில் ரெண்டு கோயிலுக்குமே வந்து சம ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றை தான் வந்து மதிச்சாங்க இல்லை, சைவம் வைணவம் ரெண்டையுமே வந்து மதிச்சிருக்காங்க, சமமாக வந்து கருதியிருக்காங்க, சம ஆதரவும் கொடுத்துருக்காங்க. கோயில்களுக்கு வந்து நிலங்கள் வந்து கொடையாக வழங்கப்பட்டது. வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. சைவ அடியார்கள் நாயன்மார்களும் 63 நாயன்மார்களும், வைணவ அடியார்கள் வந்து ஆழ்வார்களும் வந்து இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் வந்து பெரும் பங்களிப்பை வந்து ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கோபுரமும் விசாலான மண்டபங்களும் வந்து இவர்களுடைய காலத்தில் பாண்டிய மன்னர்களினுடைய பிற்கால பாண்டியர்களினுடைய காலத்தில் வந்து கட்டப்பட்டு இருக்கு. தீவிர மத மோதல்கள் வந்து இருந்திருக்கு. பக்தி இலக்கியம் வந்து வாதத்திற்கு தூண்டியது. பௌத்தர்களும் சமணர்களும் வந்து விவாத போட்டியில் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுது. தமிழ் சமஸ்கிருதத்திற்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொழியையுமே வந்து வளர்த்திருக்காங்க பாண்டியர்கள். கோவில்கள் பார்த்தா அப்படின்னா வந்து புதிய கோவில் எதையுமே வந்து பாண்டியர்கள் கட்டலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயில்களை தான் வந்து இடைக்கால பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களை தான் வந்து பராமரிச்சிருக்காங்க. புதிய கோபுரமும் மண்டபமும் கட்டி பெரிதாக்கியிருக்காங்க. பராமரிப்பு வேலைகள் செஞ்சுருக்காங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் வந்து இடைக்கால பாண்டியர்களினுடைய தனித்தன்மையாக வந்து சொல்கிறாங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண் இடைக்கால பாண்டியர்களினுடைய தனித்தன்மை. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் இவங்களுடைய சிற்பங்களை எல்லாம் வந்து சிறந்த கலை வடிவமாக வந்து மாற்றியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து இவர்கள் பேராதரவை வந்து நல்கியிருக்காங்க. புதிய கோபுரம் கட்டியிருக்காங்க, மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. வணிகம்னு பார்த்தா 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவில் வந்து மேற்கு கடற்கரை அரேபிய வணிகர்களின் குடியிருப்பாக வந்து மாறிச்சு. மேற்கு கடற்கரை வணிக உறவுகளால் வந்து கிழக்கு கடற்கரை வரை வந்து அது விரிவடைய செய்தது. அந்த அளவுக்கு வந்து வணிகம் வந்து சிறந்திருக்கு. மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்குமே வந்து அராபிய வணிகர்களினுடைய குடியிருப்பு விரிவடைய செய்கிற அளவுக்கு வந்து பிற்கால பாண்டியர்களில் வந்து வணிகம் வந்து நல்லாவே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கிழக்கு கடற்கரை அரசுகள் வந்து அயல் நாட்டு வணிகர்களை பொறுத்த மட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கைகளை வந்து பின்பற்றியிருக்காங்க. பட்டய சட்டங்கள் வந்து வணிகர்களுக்கும் வந்து துறைமுக வரி ப்ளஸ் சுங்க வரி இதெல்லாமே வந்து விலக்கு அளிக்கப்பட்டது. மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன்
இவர் வந்து குதிரைகள் வந்து எளிதாக கிடைக்க வகை செய்திருக்கிறாரு. இது வந்து மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் யார் அப்படின்னா வந்து காயல் துறைமுகத்தில் உள்ள ஒரு அரேபிய வணிக நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் வந்து குதிரைகள் வந்து எளிதாக கிடைக்க வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. 13-14ஆம் நூற்றாண்டில் வந்து குதிரை வணிகம் அதிகரிச்சுது. எதனால் அப்படின்னா வந்து குதிரையை வச்சு தான் வந்து சம்பிரதாய விழாவும் போர்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டதனால் வந்து அதிகமான குதிரைகளில் வந்து மன்னர்கள் வந்து முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. மார்க்கோ போலோவும் வாசப் அப்படிங்கிற 2 பேருமே வந்து வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ 2 பேருமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சம்பிரதாய விழா போர் போன்ற தேவையால் வந்து குதிரைகளின் மீது முதலீடு அதிகரித்ததாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து குதிரை செட்டிகள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டாங்க. அந்த குதிரை செட்டிகள் என்ன பண்ணாங்கன்னா கடல்சார் வணிகத்தில் வந்து தீவிர ஈடுபாடு காட்டினாங்க. காயல்பட்டினம், அதாவது கிழக்கு கடற்படையில் உள்ள துறைமுகம், காயல் துறைமுகம் தான் வந்து பிற்கால பாண்டியர்களினுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. அது வந்து பாண்டிய துறைமுகங்களில் வந்து விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகமாக கருதப்படுகிறது. வணிக பரிமாற்றங்களான மூலமாக தங்க நாணயம் மூலம் வந்து அதிக அளவில் வந்து நடைபெற்றுச்சு வணிக பரிமாற்றம். அதனால் வந்து தங்க நாணயம் வந்து அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது. அவையில் என்ன அழைக்கப்பட்டது அப்படின்னா காசு, களஞ்சு, பொன் இதெல்லாமே வந்து பிற்கால பாண்டியர்களினுடைய தங்க நாணயங்களாக அழைக்கப்பட்டது. காசு, களஞ்சு, பொன் என பலவாறு வந்து தங்க நாணயங்கள் வந்து அழைக்கப்பட்டன.